வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு 4 கிலோ மட்டன் பிரியாணி போடுறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நீங்களே செய்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற அளவில் அதே மாதிரி செய்யுங்க, கரெக்டாக வரும். இப்போது 4 கிலோ பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1 கிலோவுக்கு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிங்க. 4 கிலோவுக்கு 1 லிட்டர் ஆயில் நம்ம ஊற்ற போகிறோம். 1 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். இது தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பீஸ் பட்டை, 2 ஸ்டார் சோம்பு, ஒரே ஒரு பூவு, 4 ஏலக்காய், 3 கிராம்பு வச்சுருக்கிறேன். போட்டாச்சு. இப்போ அந்த போட்டிருக்க கிராம்பு கொஞ்சம் வெடிக்கட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில் 1 கிலோ 200 கிராம் வெங்காயம் போடுறோம். 4 கிலோவுக்கு 1 600 வெங்காயம். வெங்காயம் இந்த அளவுக்கு 80% வெந்திருக்குது. வெங்காயம் 80% வெந்தால் போதும். ரொம்ப ரொம்ப சிவக்கோட்டராகி கருகிறோம். இந்த மாதிரி 80% வேகும்போது இந்த மல்லி புதினா அரைச்சி வச்சுருக்கிறோம், ஒரு கை, இதை போடுறோம். இப்போ மல்லி புதினா போட்டோம். மல்லி புதினா இந்த அளவுக்கு நல்லா வேகட்டு. வெந்தால் தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ 4 கிலோ மட்டன் பிரியாணி போடுறோம். இதுக்கு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு போடுறோம். 1 கிலோவுக்கு 300 கிராம் ஆப்பிள் தக்காளி. 4 கிலோவுக்கு 1 கிலோ 200 கிராம் ஆப்பிள் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம். 400 கிராம் வெங்காயம் இந்த தக்காளியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ரெண்டையும் ஊற்றுறோம். இப்போ தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றுனது வதங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா மசாலா அருமையாக வெந்திருக்குது. இந்த மாதிரி மசாலா வேகணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அது எப்படி வெந்திருக்குன்னா, இந்த தக்காளி ஒரு சில தக்காளி கிடக்கும். அந்த தக்காளி நல்லா ட்ரையாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு நாங்கள் 100 கிராம் தயிர் ஊற்றுவோம். ஒரு கிலோ அரிசிக்கு 100 கிராம் தயிர். இப்போ 4 கிலோ போட்டிருக்கிறோம். 6 லிட்டர் தயிர் வச்சுருக்கிறேன். 6 லிட்டரையும் ஊற்றிடலாம். ஒரு 50 கிராம் 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவுமே தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கறி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். 4 கிலோ அரிசி போட்டிருக்கிறேன். அதுக்கு 2 லெமன் போடுறேன். இப்போ மசாலா நல்லா ஜம்முன்னு வந்திருக்குது. இந்த டைமில் 4 கிலோ அரிசி போட்டிருக்கிறோம். அதுக்கு 40 கிராம் பட்டை வச்சுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். 40 கிராம் மிளகாத்தூள் இருக்குது. இதை இந்த டைமில் போட்டுடலாம். இந்த மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், இந்த 4 கிலோவுக்கு 40 கிராம் பட்டை போட்டிருக்கிறேன். 40 கிராம் பட்டை, ஒரு 6 கிராம் கிராம்பு, 8 கிராம் ஏலக்காய், 2 ஜாதிப்பூ, 2 ஸ்டார் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை போட்டிருக்கிறோம். இப்போ லேசாக வதக்கணும். லைட்டாக அந்த கறி, அந்த பட்டை கிராம்போட ஸ்மெல், பிரியாணியோட ஸ்மெல் அப்படியே வர ஆரம்பிக்கும். ரொம்பவும் எண்ணெயில் போட்டு வதக்கிறாதீங்க. பிரியாணியோட கிரேவி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அல்வா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறியை போடுறோம். இதில் 4 கிலோ கறி வேக வச்சு வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா பிடிக்கிறதுக்கு விட்டுடலாம். கறி ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். 2 நிமிஷம் வதக்கினாலே அதிகபட்சம் போதும். என்னன்னா ஏற்கனவே வெந்த கறி, இந்த மசாலா மட்டும் கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி இருக்கான மசாலாவோடு இப்போ கறி நல்லா மசாலா பிடிச்சி அப்படியே அல்வா மாதிரி இருக்குது. இந்த டைமில் இந்த கறியை வேக வச்ச வாட்டர் ஊற்றுறோம்.
இந்த கறி வேக வச்சு தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம ரெண்டு பாக்கெட் அரிசி, அதாவது அந்த பாக்கெட்டுக்கு 2 கிலோ அந்த பாக்கெட்டு 2 பாக்கெட் அரிசி ஊற்றிருக்கிறோம். 2 பாக்கெட் அரிசி போட்டிருக்கிறேன். அதுக்கு 3 பாக்கெட் தண்ணி ஊற்றுறோம். 1க்கு 1.5 தண்ணி. இப்போ ஒரு பாக்கெட் ஊற்றிருக்கேன், 2 பாக்கெட் ஊற்றுறோம். ஓகே, இப்போ 3 பாக்கெட் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஒரு கொதிக்க வச்சோன்னே அரிசியை போடுறோம். போட்டு தம் போடுறோம். ஜம்முன்னு ஒரு பிரியாணி சாப்பிட்றோம். பார்த்தீங்களா, அப்படியே கறி பீஸோடு ஜம்முன்னு இருக்கும். இப்போ அரிசி போட்டோன்னே காமிக்கும். இப்போ அரிசி போடுறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஹை குக் பண்ணக்கூடாது பிரியாணி. ரொம்ப ஹை குக் பண்ணிங்கன்னா சாப்பாடு வெந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி தான் கலந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே ஹை குக் பண்ணாமல் லோ குக்கிங், அதாவது அளவான ஸ்பீடில் அப்படியே பிரியாணி வேக வைங்க. ஜம்முன்னு இருக்கும். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் மட்டமாக இருக்கானோ பார்த்தீங்களா, இந்த மட்டம். இப்போ நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தம் போடுறதுக்கு வசதி இல்லைன்னா கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே சட்டிக்கு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா தம் ஆயிரும். இப்போ நாங்கள் தம் போடுறதுக்கு தனியாக விறகடை இது கொட்டாங்குச்சி போட்டு வச்சுருக்கிறேன், அதில் போடுவோம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே மாட்டமாக இருக்கானோ இந்த பாட்டத்தில் இப்போ நம்ம தம் போடுறோம். இப்போ தம் போட்டிருக்கிறோம். கரெக்டாக 1/4 மணி நேரம் தம்மு போட்டு 1/4 மணி நேரம் கழித்து பிரியாணி ஓப்பன் பண்ணால் பிரியாணி ஜம்முன்னு இருக்கும். பார்ப்போம். இப்போ பிரியாணி தம் அடங்கிருச்சு. இப்போ தம் உடைச்சிடலாம். பிரியாணி எப்பவுமே தம் எடுக்கும்போது பாத்திரத்தை இப்படி மூடி இப்படி இழுங்க, தூக்கிடாதீங்க. பிரியாணி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, தலைன்னு பார்த்தா சாப்பிட தோணணும். அந்த மாதிரி ஒரு பிரியாணி இது. அப்படி வாசமே அப்படியே செம்மையாக இருக்கும். பிரியாணி ரெடி. அப்புறம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9750 52 82 50. சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் அதெல்லாம் கூப்பிடுங்க. வீட்டில் வந்து பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். மைசா ராஜன்.